ஓய் எடுத்தாச்சு எடுத்தாச்சு. ஓகே எப்படி ஜெயின் வைக்கிறார் வேறுங்க சைட் போற்றி போற்றி. சுழிந்த கங்கை தோய்ந்த திங்கள் தொல்லரால் இதழி சழிந்த சென்னி சைவ வேடம் தாழ் நினைந்து ஐம்புலனும் அழிந்த சிந்தை அந்த நாளற்கு அறம் பொருள் இன்பம் அறம் பொருள் இன்பம் வீடு முடிந்தவாயான் அறம் பொருள் இன்பம் வீடு முடிந்தவாயான் முக்கண் ஆதி மேயது முதுகுன்றே மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீரலே இணையடி நீரலே. மணிமணம் சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி வல்க நேர்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அறம் பொருள் திருவள்ளுவரார் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் நல்ல மாவட்ட கந்த பெருமாளுடைய திருத்தாள்களை பணிந்து வணங்கி இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி இப்பொழுது வரவேற்புரையை வழங்குமாறு சிவபூமி அறக்கட்டளையினுடைய இணை செயலாளரும் கெட்டன் நேஷனல் வங்கியினுடைய பிராந்திய முகாமியாளருமாகிய திரு மகேசன் தயாகரன் அவர்களை அன்புடன் எழுந்தருளி உண்மை வழிகாட்டுகின்ற சிவபூமி விநாயக பெருமானை மனதில் இணைந்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கின்ற சிவபூமியினுடைய மகுட வாசகத்திற்கு தலை சாய்த்து அரங்கை அரங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பேரறிஞர் பெருமக்கள் நமக்கு ஆசி வழங்க வரை வந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய மனோபெருமார்கள் யாழ்ப்பாணமே திரண்டு வந்திருப்பால் போல இந்த அவையை அலங்கரித்திருக்கின்ற சிவபூமியுடைய நல்லுள்ளங்கள் எல்லோரையும் முதற்கண் வழங்கி நிற்கின்றேன். அறம் பொருள் இன்பத்தை இரண்டு வரிகளில் குறுக்கி தந்த வள்ளுவனாருடைய விழாவில் வரவேற்புரையை நிறுத்திச் செல்வது அழகாக இருக்காது. ஆதலினால் இரண்டு
வரிகளில் வரவேற்புரையை முடித்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவாகும். இருந்தும் திருவள்ளுவருடைய வளாக திறப்பு விழாவிற்கு மேலாக 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்ற சிவபூமி அறக்கட்டளையுடைய வெள்ளி விழாவாகவும் இன்றைய நாள் முடிவதனால் மாவை கந்த பெருமானுடைய ராஜகோபுரமும் நகுலேஸ்வர பெருமானுடைய ராஜகோபுரமும் பார்த்து நிற்கின்ற இந்த திருப்பதியிலே 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்ற சிவபூமி அறக்கட்டளையினுடைய வெள்ளி விழா பணியாக இன்று மாண்புமிகு நீதியரசனால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருக்குறள் வளாகத்திற்கு வரை வந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் பேரன்போடு இருகரம் கூப்பி வரவேற்றுக் கொள்கிறேன். பெருமதிப்புக்குரியவர்களே, சிவபூமி அறக்கட்டளை பிரதானமாக 3 தூண்களினால் ஆளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒன்று தவம், இன்னும் ஒன்று கொடை, மூன்றாவது தியாகம். தவமும் கொடையும் தியாகமும் ஒருங்க பெற்று இறையருளால் வழிகாட்டப்படுகின்ற அறக்கட்டளை தான் நாங்கள். வெறுமனே பணம் இருந்து விட்டால் இப்படியான கைங்கரியங்களை செய்துவிட முடியாது. பணத்திற்கு மேலாக அப்படி கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தேவை. அந்த எண்ணத்திற்கு மட்டும் இடம் இருந்தால் போதாது. அந்த எண்ணத்தையும் பணத்தையும் ஒருங்கே நின்று நித்திரை வெடித்து தியானம் செய்து தங்களுடைய நேரத்தை தியாகம் செய்து அர்ப்பணிப்போடு இந்த படைப்புகளை எந்த விதமான பயங்கரதாது சமூகத்திற்கு வழங்குகின்ற அந்த தியாக உணர்வோடு நமது அறக்கட்டளை இயங்குகின்றமை தான் எங்களுடைய பலம், அதுதான் எங்களுடைய ஆத்மா, அதுதான் எங்களுடைய குருதி சுற்றோட்டம், அதுதான் எங்களுடைய DNA. பெருமதிப்புக்குரியவர்களே, சிவபூமி அறக்கட்டளையினுடைய இருப்பும், சிவபூமி அறக்கட்டளையினுடைய உயர்வும், சிவபூமி அறக்கட்டளையினுடைய நிலைபெறான நிலையும், சிவபூமி அறக்கட்டளையுடைய பெருமையும் இவ்வளவுதான். அத்தனையும் நமக்கு பெற்று தந்த நமது சிவபூமி அறக்கட்டளையுடைய பெரும் தலைவர் மதிப்பார்ந்த கலாநிதி செஞ்சொற்செல்வர் ஆறு திருமுருகனார் அவர்கள் எல்லோருடைய ஆசையினாலும் இறையருளாலும் இன்னும் நெடுகாலம் நல்லெண்ணத்தோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் நம்மை வழிபடுத்தி இன்னமும் நற்பணிகளை ஆற்ற வேண்டும் என்பது உங்கள் எல்லோருடைய சார்பிலும் எங்களுடைய பிரார்த்தனையாக அமையட்டும். இன்றைய இந்த நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வரை வந்திருக்கின்ற மதிப்பார்ந்த இந்திய உச்ச நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு உயர் திரு ரா மகாதேவன் ஐயா அவர்கள் இன்றைய நிகழ்விற்கு பெருமை சேர்த்ததன் மூலமாக ஒரு வல்லரசினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி இலங்கை திருநாட்டில் ஒரு திருவள்ளுவர் வளாகத்தை திறந்து வைத்தார் என்பது ஒரு 100 ஆண்டு கண்ட செய்தியாக இங்கே பேசப்படும். அந்த 100 ஆண்டு கண்ட செய்தியை உமக்காக இங்கு வழங்கியதற்காக உங்கள் மலரடிகளை வழங்கி வரவேற்றுக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. ஓர் வல்லரசினுடைய மதிப்பார்ந்த மாண்புமிகு கௌரவத்திற்குரிய பதவியில் இருந்தாலும் எமது அழைப்பை ஏற்று இங்கே வரைதந்தமை நீங்கள் வள்ளுவன் மீது கொண்டிருக்கின்ற மாண்பை குறித்து நிற்கின்றது, தமிழ் மீது கொண்ட மாண்பை குறித்து நிற்கின்றது. உங்களை வணங்குகின்றோம், வரவேற்கின்றோம். இந்தியாவை தன் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுமாறு பகிரங்கமாக பத்திரிகையிலே சொல்லியிருக்கின்ற மதிப்புக்குரிய மாண்புமிகு இந்திய துணை தூதுவர் உயர் திரு சாய் முரளி ஐயா அவர்களே,
நீங்கள் அந்த அழைப்பை விடுத்தால் என்ன, விடுக்காவிட்டால் என்ன, நாங்கள் என்றைக்குமே உங்களை எமது தொப்புள் கொடி உறவாகவே கொண்டிருக்கின்றோம். நாங்கள் என்ன இல்லாவிட்டாலும் உடனடியாக உங்களைத்தான் கேட்டு நிற்போம், கேட்டு நிற்கிறோம், கேட்டு நின்றிருந்தோம். என்றும் எங்கள் துணையாக நீங்கள் இருக்க வேண்டும், நீங்களும் உயர வேண்டும் என்று உங்கள் வரவிற்கும் உங்கள் வார்த்தைகளுக்கும் நன்றி கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். தமிழ் சட்ட உலகில் சட்டத்தரணிகள் பல பேர் பல பாகங்களிலே உருவாகி இருக்கின்றார்கள். சட்டத்தை தங்களுடைய சுய மேன்மைக்காக அல்லது சுய உயர்வுக்காக பயன்படுத்திக் கொண்டவர்கள் பலர். சட்டத்தை சமூக உயர்வுக்காக பயன்படுத்திக் கொள்பவர்கள் சிலர். ஒரு இளம் சட்டத்தரணியாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பட்டிமன்றங்களின் மூலமாக பரிணாமம் பெற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையின் இயங்கு சக்தியாக விளங்கி இன்று இலங்கை சட்டத்துறையில் முழிந்து வருகின்ற ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருக்கின்ற அன்புக்குரிய கலாநிதி குமாரவடிவேல் குருவரன் அவர்களை உங்கள் எல்லோருடைய பலத்த கரகோஷத்துடனும் இந்த மன்றிற்கு வரவேற்பதில் சிவபூமி அறக்கட்டளை பெருமிதம் கொள்கிறது. எப்போதுமே நமது மதிப்பார்ந்த தலைவர் அவர்கள் இளம் ஆளுமைகளை அடையாளம் காண்பதில் எப்போதும் பின்னின்றதில்லை. அந்த வகையில் நாங்கள் இன்று உங்களுக்கு இந்த மேடையிலே அறிமுகம் செய்கின்ற ஓர் முதிர்ச்சி மிக்க இளம் ஆளுமை கலாநிதி குருவரன் அவர்கள் இன்று சிறப்பு விருந்தராக கலந்து கொண்டிருப்பமை நம் எல்லோருக்கும் சிறப்பும் மகிழ்வையும் தருகின்றது. இந்த நிகழ்வுக்காக வரைந்திருக்கின்ற இலங்கையினுடைய 3 பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் அவர்களை மதிப்பார்ந்து வரவேற்றுக் கொள்கின்றேன். மதிப்பார்ந்த ஸ்ரீ சக்ருராஜா அவர்கள், பேராசிரியர் ஸ்ரீ சக்ருராஜா அவர்கள், மதிப்பார்ந்த பேராசிரியர் கனகசிங்கம் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய முனைநாள் துணைவேந்தர், மதிப்பார்ந்த பேராசிரியர் அற்புதராஜா அவர்கள் வவுனியா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர், வாழ்நாள் பேராசிரியர், எல்லோருக்கும் மிகவும் மூத்த பேராசிரியர், இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே சைவமும் தமிழும் நிறைவேறாக இருப்பதற்கு பல்வேறு வழிகளில் முயன்றிருக்கின்ற தம்பதிகள் பேராசிரியர் சண்முகதாஸ் தம்பதிகளை மதிப்பார்ந்து வணங்கி வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வுகளுக்கு ஆசி வழங்குவதற்காக வரை வந்திருக்கின்ற இன்றைய நிகழ்வுடைய மத தலைவர்கள் எல்லோரையும் மதிப்பார்ந்து வரவேற்று கௌரவ விருந்தினராக வரைந்திருக்கின்ற சிவபூமியுடைய அனைத்து நிகழ்வுகளுக்கும் பல்வேறு வழிகளிலும் உதவி நிற்கின்ற நல்லுள்ளங்கள் அனைவரையும் பெயர் குறிப்பிடாவிட்டாலும் அவர்களையும் தனியன்களாக வணங்கி வரவேற்று இந்த அரங்கை அலங்கரிக்கின்ற உங்களில் ஒரு குறிப்பாக திரண்டு வரை வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நிறைந்த வணக்கங்களையும் வரவேற்பையும் செலுத்தி இன்றைய நிகழ்வுக்கு இடம்பெற்று சந்தர்ப்பத்தை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வழங்கிய நமது அறக்கட்டளையில் 25 ஆண்டுகள் தொடர்ந்து அரும்பணியாற்றுகின்ற தயாகரன் அவர்களுக்கு நன்றி கூறி இப்பொழுது ஆசிரியை வழங்குவதற்காக ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டராஜ சுவாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிவபூமி அறக்கட்டளையினுடைய சகல வைபவங்களுக்கும் வருகையிலிருந்து சிறப்பிப்பவர், அமெரிக்காவில் 35 ஆண்டுகள் ஹவாய் சைவ ஆதீனத்திலே மகான்களோடு வாழ்ந்து இன்று யாழ்ப்பாணத்திலே நிறைந்த பணிகள் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டராஜ சுவாமிகள் அவர்களை ஆசிரியை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். மாவை கந்தப்பெருமானுடைய பாதங்களை வணங்கி மாவட்டபுரத்திலே தோன்றி உலகெங்கும் சைவனரை தழைக்க வழி செய்த எனது பரமகுரு சிவயோக சுவாமிகளை பாதம் பணிந்து இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற
அனைத்து தெய்வீக ஆன்மாக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். சிவபூமி அறக்கட்டளை தோன்றிய காலம் இந்த மண்ணிலே யுத்தம் உச்ச கட்டத்திலே இருந்தது. மக்கள் இன்னல் பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே ஒரு விடிவெள்ளியாக திருமூலர் இலங்கைக்கு வழங்கிய அந்த திருநாமத்தை தாங்கி எங்களுடைய அன்புக்குரிய கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்களால் இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்ப காலத்திலே எவ்வளவோ சவால்களுக்கு மத்தியிலே இந்த அறக்கட்டளை சிறிது சிறிதாக வளர்ந்து இன்று 25 வருடங்களை நிறைவு செய்து இலங்கையிலே எல்லா பாகங்களிலும் விருட்சமாக தனது கிளைகளை நிறுவி 2 முதியோர் இல்லங்கள், 3 மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கான பாடசாலை, எத்தனையோ ஆச்சிரமங்கள், இலவச வைத்தியசாலைகள், கல்லூரிகள் என்று சொல்லி இந்த சிவபூமியினுடைய சேவைகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இறை சித்தத்தால் நடைபெறுகின்றன. நாங்கள் கேட்கலாம், இது தேவையில்லை அது தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் சொன்னாலும் கருங்கல்லிலே சில எங்களுடைய சொத்துக்களை பதிக்க வேண்டியம் என்பது இறை சித்தம். அதற்கு இறைவன் குறிப்பாக அண்ணாமலை பெருமான் தெரிவு செய்தவர் தான் எங்களுடைய ஆறு திருமுருகனார். அதன்படி திருவாசகம் யாழ்ப்பாணத்தாருடைய சொத்து, திருமந்திரம் சைவ சித்தாந்தத்தின் அத்திவாரம், திருக்குறள் தமிழ் மக்களுக்கும் என்ற மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் அனைத்து மக்களுக்கும் ஒரு நீதி நூல். இந்த வகையிலே இந்த 3ஐயும் கருங்கற்களிலே பதித்து ஒரு வரலாற்று நாயகனாக எங்களுடைய ஆர் திருமுனையா இருக்கின்றார். அவருடைய சிவபூமி குடும்பம் இதனை சாதனையாக செய்தது. 25 வருடங்களுக்கு பின்னர் ஒரு மைல்ஸ்டோனாக, ஒரு ஞாபக சின்னமாக இன்று தொடக்கப்பட்ட இந்த திருமந்திர வளாகம் 2500 வருடங்களுக்கு பின்னும் இந்த இடத்திலே நிலைத்திருக்கும் சிவபூமி என்கின்ற நாமத்தினை சுமந்து இந்தியாவிலே எவ்வாறு கன்னியாகுமரியிலே திருவள்ளுவர் சிலை இதே உருவத்திலே பெரும் சிலையாக காட்சி அளித்தாலும் விரலுக்கேற்ற வீக்கம் என்பது போல நாங்களும் உங்கள் உறவுகள் உங்கள் வழியை பின்பற்றுகின்றோம் என்று நினைத்து இதனை இந்த திருவுருவச் சிலையையும் இதனை உருவாக்கி எங்களுடைய மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் ஒரு பாலமாக இந்த திருமந்திர வளாகம் அமைகின்றது. சிறப்புக்குரிய விடயம், இந்தியாவிலே இருந்து வந்த பெருந்தகைகள் இதனை திறந்து வைத்தது மட்டுமல்ல, ஓதுவாமூர்த்தியும் பாடகர்களும் வந்து இந்த பாலத்திலே அவர்கள் முதலாவதாக நடந்து வந்திருக்கின்றார்கள். இந்த திருக்குறள் பாலம் எதிர்காலத்திலே பல ஆராய்ச்சி மகாநாடுகள் பல விடயங்களை தாங்கி நிற்க வேண்டும். ஒரு உறவு பாலமாக, கலாச்சார பாலமாக, மொழி பாலமாக இது அமைய வேண்டும் என மாவை கந்த பெருமானை வேண்டிக் கொள்கின்றேன். இங்கு இந்த காணியை பெரு மனதுடன் வழங்கிய வைத்திய கலாநிதி கமலாகரன் அவர்களுடைய குடும்பத்தாரும் அவரும் வந்திருக்கின்றார்கள். தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளின்படி சில விடயங்களை ஆங்கிலத்திலையும் சொல்லலாம் என்று தலைவர் சொன்னார். Greetings everyone, and our special thanks goes to Dr. Kamalaharan and his wife and his friends who are here to grace this occasion. As you know, the Sivapumi Foundation was founded in the peak of the war. There are a lot of sufferings, a lot of death, and so many things going on in this land. Our visionary leader, Dr. R. Tirumurugan, founded this trust in a very small way to help the people of Sri Lanka, just to ease the pain, simple things. Then it started to grow and it became an elderly home for those whose parents that the children left Sri Lanka or they don't have any children or any other means. So then he started the very first special needs school in Jaffna
then it's branched out to 3 different places. So many other institutions that Sivabhumi Trust now running, all through, not only in the northern province, it's all through Sri Lanka. South, north, east, west, everywhere. And this year we celebrate the 25th anniversary of our Sivabhumi Trust led by Dr. R. Tirumurugan. It is a great honor, and I would say it's a blessing for the entire community to have this landmark Tirukural campus here to remind us our roots and make a strong connections that where we came from, the Mother India, and our own brothers and sisters still, giving us their love and embracing us. I want to thank Dr. R. Tirumurugan on this occasion. The Tirukural have been translated into so many languages. And he exhibit the Tirukural not only in Tamil, in English, as well as our brother language, Sinhala. So everyone can benefit from this great scripture of the Tamil people. And also I'd like to tell you one more thing about the Tirukural. And there are so many translations came, and Reverend G.U. Pope did the translation also in English, but it happened 100 or more years ago, and it's in a very hard, I would say that, strong English translation. My Guru, Sivaya Subramaniya Swami, disciple of Yoga Swami of Jaffna, I will add one more small story to it, just to record the history. Yoga Swami, one of the saints, lived in Sri Lanka. One day he called one of the professors here, his name is R.V. Mailvaganam from Popeye, and he told R. Mailvaganam to every day memorize the Tirukural. So it's like an order from the Guru. So he started to do that. So one day he went and told his Guru, I have done everything I can, recite all the Tirukural in Tamil. So what do you want me to do with that? So Yoga Swami said, one day I need that, that's all. 60 or 70 years later, my Guru Sivaya Subramaniya Swami, when he founded this Kovai Adinam, he said that foundation teachings for this Adinam is Tirumandiram, Tirumurai, Tirukural and Nachindane. Nachindane are the teachings of Yoga Swami. And these are the foundations. Those who visited Kovai, including Dr. Kamalaharan, knows that when you go out to Kovai Adinam, there is a huge statue of Tiruvalluvar and Tirumular in the front greets you, because that is our foundation, our teachings. So Subramaniya Swami want to bring the Tirukural into modern English. He assigned 3 monks to be the translators. Every day they meditate for half an hour after the morning puja at 4:30 in each Kural. Then they all gather and they translate and send that to Mr. Mailvaganam here in Jaffna to correct that whether it's okay in English. So it took 20 years to translate the modern American version. That's what you see in the Tirukural campus. It's all. Except one thing that Subramaniya Swami told, that the Kamatupal, the chapter about love, shouldn't be translated by the monks. So he led that others to do that, and the monks translated that. And the amazing thing about Tirukural, anyone can use Tirukural. It's a scripture for ethics, how to live, how to even conduct war. So, it's published in America in the name of Tirukural, and also it's very popular. You can Google and say, the title is Weaver's Wisdom. By birth,
Tiruvalluvar is a weaver. So the name in America for Tirukural is Weaver's Wisdom. In Amazon, it's one of the best-selling books, and a lot of people quote from Tirumandiram and say it is from Weaver's Wisdom. எனவே அன்பான அடியவர்களே, இன்று நாங்கள் இந்த இடத்திலே கூடி திருக்குறள் சிவபூமி எங்கள் எல்லோருடைய பாரம்பரியத்தை கொண்டாடும் இந்நாளிலே கலந்து கொண்ட எங்கள் எல்லோருக்கும் இறை அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். சுவாமிகள் சிறப்பாக தன்னுடைய ஆசிரியை வழங்கினார்கள். சுவாமிகளுடைய ஆற்றலுக்கு மிகுந்த நன்றி கூறி அடுத்து தலைமை உரை. வணக்கத்துக்குரிய மத தலைவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற இன்றைய விழாவினுடைய மதிப்பார்ந்த பிரதம அதிதி, எங்கள் இந்திய திருநாட்டினுடைய புதுடெல்லி நீதியரசர் அரங்க மகாதேவன் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற இந்திய துணை தூதுவர் திரு சாய் முரளி அவர்களே, சிறப்பு விருந்தினர் கலாநிதி குமாரவடிவேல் குருபரன் சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சத்மராஜா அவர்களே, பேராசிரியர் ஸ்ரீ சத்மராஜா அவர்களே, கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் கனல் சிங்கம் அவர்களே, வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் அற்புதராஜா அவர்களே, வாழ்நாள் பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா அவர்களே, அவர்தம் பாரியார் கலாநிதி மனோன்மணி சண்முகதாஸ் அம்மையார் அவர்களே, இந்த சபையிலே வீட்டிருக்கின்ற இந்த திருக்குறள் வளாகம் அமைவதற்கு நிலத்தை வழங்கிய வைத்திய நிபுணர் சொர்ணலிங்கம் கமலாகரன் அவர்களே மற்றும் சபையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான காலை வணக்கம். சிவபூமி அறக்கட்டளையினுடைய வெள்ளி விழாவும் திருக்குறள் வளாக திறப்பு விழாவையும் ஒன்றாக கொண்டாடுகின்ற பாக்கியம் கடவுள் எமக்கு தந்தார். இன்று இந்த மகத்தான விழாவுக்கு பல ஊர்களிலிருந்து வெளிநாட்டிலிருந்து இவ்வளவு பெருந்திரளாக தொடங்குகின்ற நேரத்திலேயே நீங்கள் எல்லாம் வருகை தந்திருப்பதை இட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவுக்கு பிரதம அதிதியாக ஒருவரை அழைக்க வேண்டும். யாரை அழைக்கலாம் என்று நான் சிந்தித்த வேளை, நான் இணையதளத்திலே இந்தியாவிலே ஒரு மகாநாட்டிலே கண்டிருக்கிறேன். ஆனால் அது ஒரு சிறிய உரை பிரதம விருந்தினர் ஆற்றினார். பின்பு சங்க இலக்கியத்தை பற்றி திருக்குறளை பற்றி ஒரு சொல்லு தமிழிலே பிசகாமல் அழகான தமிழிலே ஒருவர் உரையாற்றி கொண்டிருக்கிறார். இவரை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று கம்பவாரதி அண்ணன் ஜெயராஜ் அவர்களுக்கு ஒரு முறை நான் சொன்னேன். எங்களுடைய அன்பான வேண்டுதலை ஏற்று வந்தவர். அவருடைய பேச்சை கேட்கத்தான் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். அதை விட அவர் இப்ப மத்தியானம் விமானத்தில் ஏற வேண்டும். அதுக்கிடையே பேசி போட்டு போய் அவர் ஒரு விடயம் செய்ய வேண்டியிருக்கு, இந்திய காரியம். அதனாலே வாழ்த்துறை பேச வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் மன்னிப்பார்கள். இன்றைய பிரதம விருந்தினர் நாயகர் இப்பொழுது எங்களுடைய நீதியரசர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒரு செய்தியை மட்டும் அதுக்கு சொல்லணும். அவரை பற்றி இணையதளங்கள்ல போய் படித்தால் இந்தியாவிலேயே ஒரு புரட்சியை செய்திருக்கிறார். அவருடைய ஒரு வழக்கு தீர்ப்பிலே தமிழ்நாட்டிலே திருக்குறள் கட்டாய பாடமாக மாணவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கியவர் தான் அதற்கு அதிதி. 25 ஆண்டுகளை தொட்டு
உலகத்திற்கே ஞானத்தை வழங்கிய ஒரு மொழி உண்டு என்றால் அது தமிழ் மொழிதான் என்பதை அறியத் தருகிறது. காத்தும் படைத்தும் கலந்தும் விளையாடி என்று மணிவாசகர் பெருந்தகை எப்படி இறைவனை அடையாளப்படுத்தினாரோ, மொழி என்கிற ஒரு அற்புதத்தின் மூலமும் இறைவனை அடையலாம் என்ற கருத்தை நிலைநிறுத்தும் விதத்திலே 25 ஆண்டுகளை தொட்டு நிற்கக்கூடிய இந்த சிவபூமி அறக்கட்டளை யாழ் மண்ணிலே ஒரு வரலாற்றை பதிப்பிக்கும் விதத்திலே திருக்குறளுக்காக ஒரு அற்புதமான அரங்கை நிர்ணயித்து, பெரியோர்களே, நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன திருமகா சன்னிதானம் எழுந்தருளியிருக்கிறார்கள். உடல்நலக் குறைவோடும் இந்த விழாவை மதித்து சுவாமிகள் இங்கே வந்திருப்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அவர்களுடைய நல்ல ஆசி இங்கே இப்பொழுது இடம்பெறும். மேடையிலே பல சான்றோர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிலே 1 கோடி பத்திரிகைக்கு மேல் விற்பனை ஆகின்ற தினமணி பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். இந்த விழாவுக்காக உண்மையிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். நேற்றைய தினம் இந்திய பத்திரிகைகளிலே யாழ்ப்பாணத்தில் திருக்குறள் வளாகம் திறக்கப்படுகிறது என்ற செய்தி வந்த போது பேராசிரியர் ராதாகிருஷ்ணனுடைய மகன் மாது இந்தியாவில் இருந்து எனக்கு எடுத்து அனுப்பினார். என்ன இங்கே தினமணி எல்லாம் யாழ்ப்பாணத்து திருக்குறள் வளாகத்தை பற்றி சொல்லுகிறது. எனக்கு பெரிய மகிழ்ச்சி, ஆச்சரியம். தினமணி ஆசிரியர் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். இதே போல பல பெரியவர்கள் இந்த விழாவிலே வருகை தந்து இந்த விழாவை மெருகூட்டுகிறார்கள். இப்பொழுது ஆதீன சுவாமிகள் அவர்கள் அருளாசிரியர் அந்த தினமணி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை போற்றி தர்மபுர ஆதீன முதல்வர் பெரிய சுவாமிகள் இவருடைய தலைப்பை பார்த்து தலைப்பு கலாநிதி என்று ஒரு முறை விழித்து அவரை கௌரவித்ததை நாங்கள் இணையத்திலே பார்த்து ஆனந்தம் அடைந்தோம். அந்த அளவு தூரம் அரசியலாக இருக்கலாம், சமூக சீர்திருத்தமாக இருக்கலாம், ஒரு விற்பனர் அவர்கள் இந்த திருக்குறள் வளாகத்தை மதித்து நிறைந்த வேலைப்பளவுக்கு மத்தியிலே 1 நாள் பயணமாக வந்து போகிறார்கள். அவர்களை விமான நிலையத்திலே வலம்புரி ஆசிரியர் விஜயசுந்தரம் அவர்களும் மற்றும் மரோன்புல சச்சிதானந்த ஐயா அவருடைய அமைப்பை சார்ந்தவர்கள் அங்கே சென்று அவரை வரவேற்றார்கள். அவர்களுக்கு நன்றி கூறி இப்பொழுது உங்களுடைய தினமணி ஆசிரியரை உரையாற்றுமாறு. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதினும் பணியை போல நன்னிய நின்முன் இங்கே ரசித்திடல் வேண்டுமானால் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு யாழ்ப்பாணத்திலே நடந்து கொண்டிருக்கும் போது அதில் கலந்து கொள்ள முடியாமல் போயிருந்தால் நான் பிறந்ததன் பயன் இல்லாமல் போயிருக்கும். தமிழின் பெயரால் தமிழுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு நாளிதழின் ஆசிரியர் என்கின்ற முறையில் இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வது என்பது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். இதை இறைச்சித்தம் என்று நான் சொல்வதா அல்லது பிறகு பேரு என்று குறிப்பிடுவதா தெரியவில்லை. தற்செயலாக நான் நீதியரசரை சந்திக்க சென்ற போது தலைநகர் டெல்லியில் அவர் யாழ்ப்பாணம் சொல்வதாக கூறினார். திருக்குறளுக்கு ஒரு வளாகம் அமைக்கப்படுகிறது, கல்லால் குறிக்கப்படுகிறது குறள் என்கின்ற தகவலை தெரிவித்த போது அந்த நிகழ்வில்
நான் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் அப்போதே பீரிட்டு எழுந்து விட்டோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த யாழ்ப்பாணம் என்கின்ற இந்த பூமி நாவலரையும் சீவை தாமோதரம் பிள்ளை அவர்களையும் தமிழுக்கு தந்த பூமி, பேரகராதியை எங்களுக்கு உருவாக்கி தந்த பூமி இது. தமிழுக்கு அதற்கு மேலும் இந்த பூமி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது. நான் சில பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் இன்று அவர்கள் செய்த அநீதியால், அட்டூழியங்களால் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு நல்லது நடந்திருக்கிறது. எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு காரணம் உண்டு என்று சொல்வார்கள். இன்று இந்த உலகில் உள்ள அத்தனை நாடுகளிலும் தமிழ் பேசப்படுகிறது, தமிழ் பரவி இருக்கிறது, தமிழ் ஓங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தமிழ் என்பது யாழ்ப்பாண மண்ணுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண தமிழர்களை உலகெங்கிலும் விரட்டி விட்டீர்களே, அவர்களை அழித்து விடலாம் என்று நினைத்தீர்களே, விரட்டி விட்டீர்களே, என்ன நடந்தது என்று சொன்னால் அவர்கள் உலகம் முழுவதும் தமிழை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சென்ற இடத்திலெல்லாம் குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு வாய்ப்பை அளித்த மண் இது. ஆகவே இந்த மண்ணுக்கு வருவது என்பது ஒரு இஸ்லாமியர் மெக்காவுக்கு போவது போல, ஒரு கிறிஸ்துவர் ஜெருசலேமுக்கு போவது போல, ஒரு இந்து காசிக்கு போவது போல, ஒவ்வொரு தமிழரும் தரிசிக்க வேண்டிய ஒரு பூமி இந்த பூமி, இந்த மண். அந்த மண்ணிலே இப்படி ஒரு வளாகம். ஐயா ஆறு திருமூலன் அவர்கள் இதற்காக அவர் பட்ட கட்டத்தை எல்லாம் சொன்னார். இப்படி ஒரு வளாகம் உயர்ந்து நிற்கிறது. இதற்கு முன்னால் திருவாரூரும் திருமந்திரமும் கல்லால் குறிக்கப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கிறது. இதையெல்லாம் வள்ளுவர் முன்பே தெரிந்து வைத்திருந்திருக்கிறார். அதனால்தான் அவர் சொன்னார், குடி செய்வல் என்றொருவன் வந்தான், தெய்வம் மனிதற்கு தான் நம்பும். இது இப்படி ஒரு வரப்போகிறார், இவர் இதையெல்லாம் செய்ய போகிறார் என்பதை அன்றே உணர்ந்திருக்கிறார் வள்ளுவ பேராசான் என்பதுதான். நீதியரசர் மகாதேவன் அவர்கள் நீதித்துறைக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய கொடை. இவர் பேசிய தமிழை கேட்டு ஐயா அருள்திருமுருகன் அவர்கள் நல்ல தமிழ் பேசப்படுகிறது என்று சொன்னார். நாங்கள் எல்லாம் அடிக்கடி நாங்கள் நினைத்துக் கொள்வதெல்லாம், இன்னும் கூட தமிழ் பேசப்படுகிறது என்று சொன்னால் அது உங்கள் மக்களால் தான் என்று நாங்கள் நினைத்துக் கொள்வோம். நாங்கள் கூட தமிழை விட்டோம், நீங்கள் தமிழை விடவில்லை. தமிழுக்கு புதிய பல வார்த்தைகளை தருகிறீர்கள், தமிழை செழுமைப்படுத்துகிறீர்கள், தமிழுக்காக உழைக்கிறீர்கள், தமிழை தெய்வமாக கருதி இயங்குகிறீர்கள். அதற்காக ஈழத்தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய் தமிழகம் கடமைப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதமான நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பும், இந்த உரையாற்றுவதற்கான வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. இதை பயன்படுத்தி நான் உங்களிடம் சில வேண்டுகோள்களை வைக்க விரும்புகிறேன். எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வருத்தம் உண்டு. யாழ்ப்பாணத்தில் முறையாக உலகத்தமிழர் மாநாடு நடத்தப்படவில்லை என்று அரைமுறையாக போய்விட்டது. இனி அப்படி இருக்கக்கூடாது. இங்கே திருக்குறளுக்காக, திருவள்ளுவருக்காக ஒரு வளாகம் இந்த சிவபூமியில் நிறுவப்பட்டிருக்கின்ற நிலையில் அடுத்த கட்டமாக உலகளாவிய தமிழர்கள் அனைவரும் வந்து இங்கே கூடும் வகையில் ஒரு திருக்குறள் மாநாடு நடத்தப்பட வேண்டும். அப்படி நீங்கள் இங்கே ஒரு திருக்குறள் மாநாடு நடத்தினால்தான் தாய் தமிழகம் முதலில் வீழ்த்துக் கொள்ளும். எங்களுடைய மக்கள் இங்கே இருக்கிறார்கள், கடலுக்கு அப்பால் இருக்கிறார்கள் என்கின்ற உணர்வு அவர்களுக்கு. இன்று நீங்கள் எங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் எங்களில் எத்தனை பேர்
யாழ்ப்பாணத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி. ஆகவே ஒரு பெரிய அளவில் ஒரு திருக்குறள் மாநாட்டை நீங்கள் கூட்ட வேண்டும். அதை நீங்கள் நினைத்தால் நடத்த முடியும். அரசியல் களத்தில்லாமல் அரசியல் நிழல் கூட படியாத தமிழர்களை மட்டுமே அழைத்து அதை நான் அடிக்கோட்டு காட்ட வேண்டும். எந்த விதத்திலாவது அவர்களுக்கு சிறிய அரசியல் கலப்பு இருந்தாலும் அவர்களை நீங்கள் தயவுதாட்சியம் இல்லாமல் ஒதுக்கி விடுங்கள். அரசியல் கலப்பே இல்லாத நல்ல தமிழர்களை மட்டும் அழைத்து தமிழுக்காக குரலுக்காக இங்கே ஒரு மிகப்பெரிய மாநாடு கூட்டப்பட வேண்டும். அந்த மாநாட்டை நீதியரசர் மகாதேவன் அவர்கள் இங்கே வந்து தொடங்கி வைக்க வேண்டும். குருமகா சன்னிதானம் அவர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் மிகவும் ஆழமானவை, நெகிழ்ச்சி தருபவை. அவர் சொன்னது போல இந்த மக்கள் மீண்டும் ஒரு விழிப்பு பெற்று உயிர்ப்பு பெற்று தமிழை தூக்கி பிடிக்க வெளிநாடுகளுக்கு போனது போல தமிழ் யாழ்ப்பாணத்திலும் மீண்டும் ஒதுக்க வேண்டும். அவர் கூறிய ஒரு கருத்தை தயவு செய்து இன்னும் ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். வள்ளுவர் பேராசானுக்கு திருநீர் இடலாமா கூடாதா, காவி உடை வேண்டுமா வேண்டாமா? என்னுடைய தாழ்மையான கருத்தை இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். வள்ளுவ பேராசானுக்கு காவி உடை வேண்டும், திருநீரும் வேண்டும். ஏன் வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? அவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் என்று தெரிவிப்பதற்காக அல்ல. வள்ளுவர் ஒரு இறை மறுப்பாளராக இருந்து உலக பொதுமறை படைத்திருந்தால் அது பெருமை வந்து. வள்ளுவர் ஒரு சமயம் சார்ந்தவராக இருந்து அதை படைத்திருந்தால் இறை மறுப்பு, இறைவன் இறை நம்பிக்கை இல்லாதவராக அல்லது சமய நம்பிக்கை இல்லாதவராக இருந்து திருக்குறளை புதுவரையாக படைத்திருந்தால் அது பெருமை. அவர் ஒரு சைவராக இந்துவாக இருந்து பொதுவரை படைத்திருக்கிறார் என்று சொல்லும் போது அதுதான் பெருமை. எங்களுடைய பார்வையில் இன மத மொழி வேறுபாடுகள் இல்லை என்பதை சைவம் உணர்த்துகிறது என்பதன் அடையாளமாக அங்கே சிவம் என்பதும் எல்லோருக்கும் பொதுவான சிவன் என்பதும் சொல்லப்பட்டிருப்பதன் காரணமே அனைவருக்கும் பொதுவானவர் என்பதுதான். ஆகவே இந்த சின்னம் தரிக்கலாமா தரிக்க கூடாதா என்பது எனது கருத்து. இது இந்த கருத்தை ஏற்பவர்கள் ஏற்கலாம், ஏற்காதவர்கள் அதை விட்டுவிடலாம். ஆனால் குருமகா சன்னிதானம் எழுப்பிய அந்த கேள்வி உண்மையிலேயே நியாயமான தேவையான கேள்வி என்பதையும் கூறி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற நீதியரசர் இலங்கை பணத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த காசோலையை அவரது சார்பில் சிவபூமி அறக்கட்டளைக்கு வழங்கும்படி என்னை இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் என்னுடைய இந்த வாழ்வில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இத்தகைய சொற்பலத்தோடும் பொருட்பலத்தோடும் விளங்குகிறார் என்பதற்கு அவருடைய உரை சார்ந்து. உண்மையிலே இன்றும் நீதியரசர் எனக்கு சொன்னார், இன்றைய பத்திரிகையிலே கூட இந்த திருக்குறள் வளாகத்தை பற்றி அவர்கள் செய்தி சிறப்பாக இன்று செய்தி வந்திருக்கிறது, நீங்கள் படித்து பாருங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு பெரிய பெருமை. கந்த சஷ்டிக்கு உரையாற்ற போற போது தினமணியிலே ஒரு குட்டியா ஒரு சின்ன செய்தி இருந்தது, யாழ்ப்பாணம் திருமுருகன் பேசுவார். இன்றைக்கு திருக்குறள் வளாகத்துக்கு தினமணி எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்று பார்க்கிற போது மகிழ்ச்சி. இப்ப எல்லாரும் என்ன யோசிக்க போறார்கள், நீதியரசருடைய பணம் வாங்குற ஆற்றல் திருமணத்துக்காக இருக்க. எனவே
அருமையான உரையாற்றிய பத்திரிகை ஆசிரியருக்கும் அவர் அடிக்கடி வர வேண்டும். அவர் கேட்டது போல திருக்குறள் மகாநாடு நிச்சயமாக எதிர்காலத்திலே நடைபெறும். நீங்கள் எல்லோரும் பங்கு பெற்றோம். முடியாது என்று ஒரு அலுவல் இல்லை. எங்களுடைய வளாகத்திலே இடமில்லை இப்படி ஒரு விழா வைப்பதற்கு. என்ன கேட்டார்கள், வளாகத்தில் இடம் இல்லை, எப்படி எல்லாம் வந்து மக்கள் இருக்க போறார்கள். சுத்தி கொண்டு வந்த ஒரு பெரிய பத்தியோட இந்த காணி இருந்தது. மறுநாளே ஒப்பந்தக்காரர் செல்வகுமார் சூரியத்தை கேட்ட இந்த காணிக்காரர்களுக்கு கேளுங்க ஒரு பெரிய விழா செய்யணும். அவர்கள் தாராளமா இந்த விழா இந்த காணியில செய்யலாம். உடனே டோசர் எல்லாம் வைக்கோ போட்டு துப்புரவாக்கினா ஒவ்வொன்றும் மழை பெய்யுது. நீதியரசர் அங்க இருந்து வர போற நாங்கள் இந்த வெள்ளம் அள்ளி அள்ளி வெளியில ஊத்தி கொண்டிருக்கிறோம். நேற்று காலையில் இன்றைக்கு பாருங்கள் அறம் எப்படி எங்களை காக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்கிறோம். இந்த மண்டபம் இன்றைக்கு ஒரு பெரிய மாநாட்டு மண்டபம் தான். திருக்குறளுக்குடைய முதலாவது விழாவே இவ்வளவு ஒரு பெரிய மாநாட்டு மண்டபம் தான். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றெல்லாம் செத்தார் ஒழிக்கப்படும். திருவள்ளுவர் சொன்னார், காலத்துக்கு உபக்கூடிய காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் இறப்பதில்லை. திருவள்ளுவரே இறக்காமல் இருக்கிறார். இருந்து அவர் தந்த அறம். எனவே திருவள்ளுவருடைய குரலை நீங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்தீர்களே, ஆனால் அது வாழும். எனவே அருமையான உரையாற்றிய ஐயாவுக்கு நன்றி கூறி இப்பொழுது நீதியரசர் செல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தினாலே சிவபூமியினுடைய 25வது வெள்ளி விழா மலரை இப்பொழுது பதிப்பாசிரியர் பொறியியலாளர் சந்தோஷன் அவர்கள் இப்பொழுது கௌரவ நீதிபதி அவர்களுக்கு இந்த பிரதியை வழங்கி பத்திராதிபருக்கும், அதாவது தினமணி பத்திரிகையினுடைய ஆசிரியருக்கும், மேடையில் இருக்கிற சான்றோர்களுக்கும் இந்த மலரை வழங்குவார்கள். இந்த மலரை பொறுத்தவரை இது ஒரு ஆவணம். சிவபூமி அறக்கட்டளை எப்படி தொடங்கியது, சிவபூமி அறக்கட்டளைக்கு யார் நிலம் தந்தார்கள், இவ்வளவு கைங்கரியங்கள் நடைபெறுகிறது. எங்களுக்கு இன்றைக்கு விவசாய பண்ணைகள் இருக்கிறது. நாங்கள் காசு கொடுத்து 2 பண்ணை நிலத்தை வாங்கினோம். இப்பொழுது சிவபூமி பஞ்சாமிர்த தோட்டம் ஜக்கச்சி, சிவபூமி ரோஹிணி தோட்டம் ஜக்கச்சி, சிவபூமி அன்னபூரணி தோட்டம் ஜக்கச்சி என்று எக்கச்சியிலே சிவபூமி குட்டாண்டார் குல தோட்டம் என்று எக்கச்சியிலே மட்டும் 4 பெரும் பண்ணைகள். அன்னபூரணி தோட்டம் என்பது 80 ஏக்கர் நிலத்தில் இருக்கிற ஒரு பெரிய தோட்டம். அதிலே நெல்லி விதைத்து முதியோர் இல்லத்திலே கொண்டு வந்து நெல்லை அடுக்கி விட்டு, இந்த பெரிய பொருளாதார கஷ்டம் வந்த காலத்தில எல்லாம் எங்களுடைய இல்லங்களுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருந்தது. ஏன்னா நாங்களே வேளாண்மை செய்து அவற்றையெல்லாம் வைத்திருந்த காரணத்தினால இப்போ நாங்கள் நெல்லி விதைத்து போட்டு அறுவடைக்கு நாள் பார்த்து கொண்டோம். அதே போலத்தான் கோசாலைகளை வைத்திருக்கிறோம். பசுக்களை 30க்கு மேற்பட்ட பசுக்களை முதியோர் இல்லத்திலேயும் நாவக்குழியிலும் வளர்க்கிறோம். எல்லா விவரமும் இந்த புத்தகத்திலே உண்டு, நீங்கள் படியுங்கள். எல்லா தர்ம காரியங்கள் செய்கின்றவர்களும் நெல்லு விதையுங்கள். அவரவர் பசியை போக்குவதற்கு அவரவர் முயற்சி செய்ய வேண்டும். தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று வள்ளுவன் சொன்னான். யாருக்கு பின்னாலே எல்லாரும் போகலாம் என்றால் உழவனுக்கு பின்னால். அதனாலே நாங்கள் நடுநிசி நேரம் பெற வயலுக்குள்ளே நின்று நெல்லை விதைத்து அறுவடை காலத்திலே இரவு பகலாக வயலுக்குள்ளே நிற்கிறோம். எனவேதான் வள்ளுவன் எங்களோடு வருகிறான் என்று கூறி இப்பொழுது இந்த மலரை பிரதம நீதியரசர் முதற் பிரதி என்று சிறப்பித்தார். அடுத்து துணை தூதுவர், இந்திய துணை தூதுவருக்கு இப்பொழுது கௌரவ பிரதி வழங்கப்படும். நன்றி. இப்பொழுது இந்திய துணை தூதுவர் சிறப்பு விருந்தினர் சாய் முரளி அவர்கள் இப்பொழுது
தன்னுடைய உதவியை வழங்குவார். பொறுப்பிற்குரிய மத தலைவர்களே, இன்றைய நிகழ்வின் தலைவர் செஞ்சூர் செல்வர் கலாநிதி ஆர் முருகன் ஐயா அவர்களே, இந்தியாவிலிருந்து வருகை தந்து இந்த இன்றைய சிறப்பான நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர் உயர் திரு மகாதேவன் அவர்களே, தினமணி பத்திரிகை ஆசிரியர் அவர்களே, கௌரவர்களே, பேராசிரியர்களே, பல்கலைக்கழக துணைவேந்தர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே கூறியது போல இன்று நாம் இங்கு கூடியிருப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம். யாழ்ப்பாணத்தின் கலை கலாச்சார பாரம்பரியத்திற்கு மேலும் ஒரு மணிமகுடமாக சிவபூமி திருக்குறள் வளாகம் திறக்கப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா ஏற்கனவே கூறியது போல உங்கள் வீட்டு பிள்ளையாக பெருமை உணர்கிறேன். உலக பொதுமறை என்று போற்றப்படும் திருக்குறளை நமக்கு அளித்த திருவள்ளுவர் ஒரு மாபெரும் தத்துவஞானி. அவரது குறள்கள் காலத்தை கடந்து நிற்கும் அறநெறிகளை நமக்கு போதிக்கின்றன. திருக்குறள் மனித வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்வியல். உலக பொதுமறையான திருக்குறள் மனித குலம் முழுமையாக பொதுவான அறநெறிகளை போதிக்கிறது. திருக்குறள் எழுதப்பட்டது பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் அதன் கருத்துக்கள் இன்றும் கூட பொருத்தமானவையாக உள்ளன. திருக்குறள் எளிய சொற்களால் ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளது. இவ்வாறான சிறப்புகளை கொண்ட இந்த அரும்பணிமையாற்றிய கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்கள் ஒரு சிறந்த சமூக சேவகர் மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக தலைவரும் கூட. அவர் தெளிவுலை துர்கை அம்மன் ஆலய அறங்காவலர் சபை தலைவராக பல ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அவரது தலைமையில் ஆலயம் பல வளர்ச்சி பணிகளை கண்டுள்ளது. துர்காபுரம் மகளிர் இல்லம், சிவபூமி அறக்கட்டளை, சிவபூமி சிறுவர் இல்லம், சிவபூமி முதியோர் இல்லம், நாவட்குடி சிவபூமி திருவாசக அரண்மனை, சிவபூமி அருங்காட்சியகம் போன்ற பல்வேறு நிறுவனங்களை நிறுவி அதன் மூலம் எண்ணற்ற மக்களுக்கு உதவி வருகிறார். மருத்துவமனைகளுக்கு மருந்து உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அவரது சேவைகள் அளப்பரிய. திருவாசம், திருக்குறள் போன்ற புனித நூல்களை கல்வெட்டுகளில் போதிக்கும் அரும்பணியை கலாநிதி ஆர் முருகன் அவர்கள் செய்து வருகிறார். இதன் மூலம் காலங்கள் பல சென்றாலும் இந்த நூல்கள் பாதுகாக்கப்படும் என நம்புகிறேன். அவரது இந்த முயற்சி பாராட்டக்கூடியது. சிவபூமி திருக்குறள் வளாகம் திருக்குறளின் சிறப்பை உலகிற்கு எடுத்து சொல்லும் ஒரு மையமாக விளங்கும் என நம்புகிறேன். இந்த வளாகம் நமது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு உத்வேகத்தையும் அளிக்கும். இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். With your permission, a few words to address our Tamil brothers and sisters watching us, who have joined us here but also are watching this program from everywhere in the world, be it Australia, Canada, the United States, the United Kingdom, and everywhere else in the world. Of all the events that I've seen this morning, what touched my heart and gave me that feeling of warmth and affection is that your contribution to all of these events, be it in the form of construction of a part of the center, through material assistance, through moral assistance and support to Shivabhoomi Trust, it gives me great pride and joy to see you contributing back to the motherland. All of us are aware that the Tamil diaspora in all of these countries have prospered, have come to a stage of influence, prosperity, wealth, and excellence that makes them walk with their head held high in all of these countries. They have rightfully claimed their position in administration, government, politics, business, commerce, and trade. But I believe this land, your motherland, the northern province and the eastern province particularly, are still in need of your support, which is why such activities give me hope that you are indeed a great helping hand to the people of the northern and the eastern provinces. So I express my heartfelt gratitude
And thanks to you from the bottom of my heart on behalf of all of us officials at the Consulate General of India in Jaffna for your wonderful contributions time and time again. And I also urge you to remember that you have a brother in me to help you help these people out here waiting to also rise up to your level and to walk with their heads held high. Thank you so much. Nandri Vanakkam. அதிகாரியாக பணியாற்றுகின்ற ரம்யா அவர்களும் இங்கே வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்தார்கள். அவருடைய சிறப்பான உரைக்கு நன்றி கூறுவதோடு இப்பொழுது வாழ்த்துரைகள் இடம்பெற இருக்கின்றதற்கு முன்பாக சிறப்பு அதிதியாக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கலாநிதி குமாரவடிவேல் குருபரன் அவர்களை சிறப்பு விருந்தினருடைய ஆற்றுமாறு வேண்டுவதோடு இப்பொழுது அவருடைய உரையை தொடர்ந்து வாழ்த்துரைகள் இடம்பெறும். வாழ்த்துரைகள் நிறைவு பெற்ற பின்பு அனைவரும் மதிய விருந்தில் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற அன்போடு வேண்டி 3 துணைவேந்தர்கள் ஒரு வேந்தர் உட்பட இந்த விழாவுக்கு வருகை வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு எல்லாம் பெருமை என்று கூறி இப்பொழுது குருபரன் அவர்களே சிந்தை செய்வதற்கெல்லாம் செல்வதை கூறுவதனால் அந்த மாமலர் உந்தி கடுங்குணல் விவாகங்களுக்கு தலைமையில் அமுதன் சூழலை நிர்வாகி அறத்துறை அலுவலகத்திலே இந்த விழாவிலே பிரதம விருந்தராக கலந்து கொண்டு உரையாற்றி திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் ஒருவரான நீதியரசர் மகாதேவன் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, வாழ்த்துறை கூற வந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழக துணைவேந்தர்களே, முன்னாள் துணைவேந்தர்களே, ஓய்வு நிலை தகைசால் பேராசிரியர்களே, மத பெரியோர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வர் கலாநிதி ஆர் குருமுருகன் ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்டுள்ள இந்த முயற்சி என்பது எவ்வளவு முக்கியமானது என பல பேர் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதிலே எனது பார்வையில் ஒரு முக்கியமான விடயத்தை கோடிட்டு காட்ட வேண்டும் என நான் விரும்புகின்றேன். யுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலையிலே ஆளுமை சார்ந்தும் சமூக இடைவெளி சார்ந்தும் ஆற்ற வேண்டிய பணிகளிலே நிறுவன உருவாக்கம், ஆங்கிலத்திலே இன்ஸ்டிடியூஷனல் கிரியேஷன் என்கிறார்கள். நிறுவன உருவாக்கம் என்பது மிகவும் முக்கியம். போருக்கு பின்னரான ஒரு சூழ்நிலையிலே போருடைய பாதிப்புகளில் முக்கியமானது ஆளுமைகளின் வெளியேற்றம், புலமைத்துவ சொத்தின் வெளியேற்றம், நிறுவனங்கள் சமூக நிறுவனங்களுடைய சிதைவு என்று பொதுவாக போருக்கு பின்னரான சூழ்நிலைகளை ஆராய்வதர்கள் சொல்லுவார்கள். ஆகவே யுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலையிலே நிறுவன உருவாக்கிகள், நிறுவனங்களை உருவாக்குவர்கள் என்பது மிகவும் தேவையானது, மிகவும் அவசியமானது. ஆனால் அதே நேரம் மிகவும் சவாலுக்குரியதாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் கலாநிதி ஆர் குருமுருகன் அவர்கள் குறிப்பிட்டது போல அதற்கு பல்வேறு சவால்கள் இருக்கின்றன. புறவயத்திலே அரசியல் சூழலிலே சவால்கள் இருக்கின்றன, நிதி தொடர்பான சவால்கள் இருக்கின்றன, உள்ளிருந்து வரக்கூடிய சவால்கள் இருக்கின்றன. அந்த நேரத்திலே நிறுவன உருவாக்கிகளை பொறுத்தவரையிலே எங்களுக்கு சமூகமாக இருக்கக்கூடிய கடமை, நாங்கள் அதனை செய்யாவிட்டாலும் அதனை செய்பவர்களுக்கு உதவியாக இருப்பது, தோளோடு தோள் நிற்பது, அதற்கு அரணாக நிற்பது என நான் முழுமையாக நம்புகிறேன். நிறுவன உருவாக்கத்தின் போது எதிர்கொள்ளக்கூடிய சவால்களிலே மிக முக்கியமானது தொடர்ந்தேர்ச்சியாக நிறுவனம் செயற்படக்கூடியதாக இருத்தல், ஆங்கிலத்திலே சஸ்டைனபிலிட்டி என்றார்கள். 25 வருடங்களாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கி ஒரு தனிநபராக நின்று பின்னரே அதில் பல்வேறு நபர்களை சேர்த்து இந்த நிறுவனத்தை நடாத்தி வருகின்றவை என்பது சாதாரண விடயம் அன்று. நிறுவன உருவாக்கிகளிலே தமிழ் சமூகம் அறிந்த மிக முக்கியமான நிறுவன உருவாக்கி ஆறுமுக நாவலர் பெருமாள். விஞ்ஞாபனங்கள் அளித்து
திருக்கேஸ்வரத்தை மீளெழுப்ப வேண்டும், கீழ்மலை சிவன் கோயிலை மீளெழுப்ப வேண்டும் போன்ற இன்னோரந்த விடயங்களுக்காக தனது நாவன்மையையும் தனது ஆளுமையையும் பயன்படுத்தி அவர் நிதி சேகரித்து பதிப்புத்துறை தந்த வெள்ளாளர் என்றும் ஆலயங்களை மறுசீரமைத்தவர் என்றும் சைவ சமயத்துக்கென பல நிறுவனங்களை உருவாக்கியவர் என்றும் ஒரு மிக முக்கிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நிறுவன உருவாக்கியாக ஆறுமுகநாதர். ஆறுமுகநாதரோடு கலாநிதி ஆறுமுகன் அவர்களை ஒப்பிடுவது பொருத்தமானதா என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். எனக்கு நவீன காலத்தில் அவ்வாறான நிறுவன உருவாக்க செயற்பாடுகளை எம்மத்தியில் இருந்து எமது சமயத்துக்கு உட்பட்டிருந்து செய்யக்கூடிய ஒரே ஒருவராக கலாநிதி ஆறுமுகன். அது சாதாரணமான விடயம் அல்ல. ஆகவே அந்த நிறுவன உருவாக்கியை நோக்கி தனிப்பட்ட காரணங்களுக்காக சுயநலங்களுக்காக அவர் மீது அம்புகளை தொடுக்கின்ற பொழுது நாங்கள் சமூகமாக அவருக்கு அரணாக நிற்கிறோம். அது சட்டத்திறனிகளாக எங்களுக்கும் அந்த கடமை இருக்கின்றது, சமூகமாக எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கின்றது. அவ்வாறாக அந்த நிறுவன உருவாக்குகளை நாங்கள் காத்து அரணாக நிற்கும் போதுதான் நமது சமூகம் பலப்படும். கலாநிதி ஆறுமுகன் அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார், திருக்குறள் வளாகத்தை ஏன் அமைக்கின்றார்கள் என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. மாவட்டபுரத்திலே யுத்தத்துக்கு பின்னர் பாணிகள் விடுக்கப்பட்ட நிலையிலே குருமா சன்னிதானம் அவர்கள் குறிப்பிட்டது போன்று சைவத்துக்கும் தமிழுக்கும் பேர் போற்ற இந்த மண்ணிலே மீள சமூக ஊடாட்டமும் சமூக உயிர்ப்பும் பெறக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த வளாகம் மிகவும் அத்தியாவசியம். பல்வேறு அறிஞர்கள் வருகிறார்கள், பேசுகிறார்கள். அதன் மூலம் இந்த கிராமத்தைச் சேர்ந்த இந்த பகுதியைச் சேர்ந்த சிறார்கள் அதில் பங்கு பெற்றுகின்றார்கள், அறிவை பெறுகின்றார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய சமூக பங்களிப்பு. இந்த வளாகத்தை அமைப்பதற்கு இந்த கல்லிலே அந்த திருக்குறளை பதிப்பிப்பதற்கு ஒரு முன்னாள் போராளி உதவினார், அந்த பணியை செய்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்ததில் ஒரு சமூக பங்களிப்பு இருக்கிறது. இன்றைய தினம் இந்த விழாவை ஏற்பாடு செய்வதற்கு, இந்த வளாகத்தை கட்டமைப்பதற்கு துணை பொருளாதார சேவைகள் பயன்பெற்றிருக்கின்றன. அவர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பும் பொருளாதார வசதியும் கிடைக்கின்றது. ஆகவே வெறுமனே இதனை திருக்குறள் விழாவில் என்று பார்க்காமல் அதனால்தான் நிறுவன உருவாக்கம் என்ற ஒரு பெரிய சிந்தனையை வைத்து பார்க்கின்ற பொழுது இதனுடைய முக்கியத்துவம் விளங்கும். இந்த வெள்ளிவிழா மலர்களை இப்பொழுதுதான் புரட்டி பார்த்தேன். 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை இந்த 25 வருட காலத்திலே உருவாக்கி இருக்கிறார்கள். அது தொடர்ந்து எவ்வாறு இயங்க வேண்டும் என்ற சிந்தனையிலும் உள்ளார். கலாநிதி ஆறுமுகன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது தனக்கு தரப்பட்ட பேச்சுவன்மையால் தரப்பட்ட பணம் தனது பணம் அல்ல என்று சொன்னார். நாங்கள் சட்டத்திலே நம்பிக்கை பொறுப்பு சட்டம் என்று சொல்வோம், லா ஆஃப் ட்ரஸ்ட். உங்களிடம் வழங்கப்படுகின்ற ஒரு பொருள் அல்லது உங்களிடம் வழங்கப்படுகின்ற ஆதனம் அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமைக்குரியது அல்ல, அது சமூகத்தின் சார்பாக நீங்கள் அரணாக இருந்து அதனை உபயோகித்து சமூகத்துக்கு கொடுக்கின்றீர்கள். இதுதான் லா ஆஃப் ட்ரஸ்டினுடைய அடிப்படை சித்தாந்தம். ஒரு ட்ரஸ்டி, ஒரு நம்பிக்கை பொறுப்பாளருக்குரிய அடிப்படை சித்தாந்தம். நான் என்னிடம் சட்ட ஆலோசனை கேட்டு வருகின்ற கோயில் அரங்காவலர்கள் அனைவருக்கும் சொல்லுகின்ற விடயம் அதுதான். கோயில் உங்களுடைய சொத்து அல்ல, அது உங்களுக்கு நம்பிக்கை பொறுப்பாக தரப்பட்டது. அப்ப இந்த விடயங்கள், இந்த சட்ட விடயங்களை ஆறுமுகன் சார் தன்னுடைய சட்ட அறிவின் பாட்பட்டு அறிந்து கொண்டவர் இல்லை, ஆனால் தனது சமய நம்பிக்கையின் பாட்பட்டு தனக்கு தரப்படும் பொருள் சமூக பயன்பாட்டுக்காக தரப்படும் பொருள் என உணர்ந்து செயற்படுகிறார் என்றால் அவருடைய சிந்தனையுடைய விசாலம் அதிலே எங்களுக்கு தெரிய வருகிறது. அந்த சிந்தனை, அதாவது பேச்சுவன்மை மூலமாக தனக்கு தெரிந்த ஒரு கலை மூலமாக திறன் மூலமாக பெறக்கூடிய பணத்தினை சமூகத்துக்கு வழங்குகின்ற என்ற அந்த எண்ணம், தேவரன் அண்ணா ஆரம்பத்திலே சொன்னது போன்று அது ஒரு தவம். அந்த தவத்தை எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், மாற்று கருத்துகள் எல்லாம், ஆனால் அந்த தவத்தை பூமி பாராட்டுவதும் அதனை வணங்குவதும் அதற்கு அரணாக இருப்பது மிக முக்கியமானது. அது முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தியோடு முடித்து வருகின்றேன். திருக்குறளிலே மிக முக்கியமான குரலாக நான் கருதுவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய மகுட வாசகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குரல்.
உலகமயமாதல் சூழலிலே தகவல் புரட்சி ஏற்பட்டிருப்பதாக சொல்லக்கூடிய சூழலிலே உண்மை செத்துவிட்டது என்று கூறுகிறார்கள். சமூகவியலாளர்கள் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது எங்களுடைய காலகட்டத்தை போஸ்ட் ட்ரூத் வேர்ல்ட் என்று சொல்கிறார்கள். உண்மைக்கு பிந்திய உலகம். தகவல்கள் பொது வழியில் வந்து குவிகின்ற வேகத்திலே எந்த தகவல் சரியானது எந்த தகவல் பிழையானது என்பதனை உய்தறிய முடியாத சூழலிலே இருக்கின்றது. விலையொலிக்காரர்கள் இருக்கிறார்கள், முகப்புத்தகக்காரர்கள் இருக்கின்றார்கள். முந்தி தனிய ஊடகங்கள் மாத்திரம்தான், அச்சு ஊடகங்கள், காணொலி ஊடகங்கள். தற்பொழுது ஊடகங்கள் கல்வி பெருகிவிட்டன. நாங்கள் தகவல்களை நுகர்கின்ற வழியும் கூடிவிட்டது. இந்த காலகட்டத்திலே நாங்கள் எது சரியான தகவல் எது பிழையான தகவல் என்பதனை கற்றறிந்தவர்கள் ஏன் பேராசிரியர்கள் கூட அறிந்து கொள்வது என்பது சிரமமான காரியமாகத்தான் இருக்கிறது. அந்த இடத்திலேதான் திருக்குறளுடைய பொய்யாமொழி புலவருடைய தத்துவவியலுடைய காலம் கடந்த தன்மை எங்கு நிற்கிறது என்றால் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்று என்னை பொறுத்தவரையில் யாழ்ப்பாண தமிழ் சூழலில் ஈழத்தமிழ் சூழலுக்கு பொதுவாக பொருந்தும், ஆனால் யாழ்ப்பாண தமிழ் சூழலிலே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது விடயங்களை ஒற்றை பரிணாமத்தோடு அணுகுதல். ஒரு விடயத்தை ஒரு பரிணாமத்தில் மாத்திரம் ஒரு கோணத்தில் மாத்திரம் அணுகின்ற தன்மை காரணமாக நாங்கள் சமூகமாக சிதைகின்றோம். வாரம் ஏதாவது ஒரு விடய பொருளை எடுத்து அதற்கு ஒரு ஒற்றை பரிணாம விளக்கத்தை வழங்கி அந்த ஒற்றை பரிணாமத்தோடாக மாத்திரமே அந்த சமூக பிரச்சனையை பார்க்கக்கூடிய தன்மை எங்களுடைய இளைஞர்களுக்கும் வந்துவிட்டது. ஆனால் வயது போனவர்கள் கூட இன்று வாட்ஸ்அப் பல்கலைக்கழகங்கள் ஊடாக மாத்திரம் கல்வி கற்கக்கூடிய நிலையம் ஏற்பட்டு விட்டது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த குரல் முக்கியம். எப்பொருள் யார் யார் வாய்ப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆகவே இதை நோக்கிய தேடல் இல்லாவிட்டால் நாங்கள் ஆளுமைகளை இழந்து விடுவோம். ஆளுமைகளும் சமூக பெரியவர்களும் தமது நேரத்தை கொடையாக வழங்கி செலவு செய்கின்ற பொழுது அவர்களை ஒற்றை பரிணாமத்தில் மட்டும் வைத்து நாங்கள் அணுகி அவர்களை விமர்சிப்போமாக இருந்தால் அந்த ஆளுமைகள் சமூக சிற்பிகள் சமூக தலைவர்கள் இல்லாமல் போவார்கள். எனது தந்தையார் எனக்கு அடிக்கடி கூறுவார், அவர் படித்த காலத்தில் அதுவர்கள் அனைவருமே சமூக தலைவர். ஸ்கந்தாவுக்கு ஒரு உரைத்தர், மாஜனாக்கு ஒரு ஜெயரத்னம், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, வைத்தீஸ்வரா, இப்படி அனைத்து பாடசாலைகளுடைய அதிபர்களும் ஒரு சமூக சிற்பிகளாக இருந்தனர். ஏன் அதற்கான இடம் வசதி இடைவெளி என்று இல்லை என்று யோசித்துப்பார். யார் வந்து வெளியே வேலை செய்கின்றானோ அவனை தாக்கி அழித்து வெளியேற்றுவதே இந்த பொது வழியில் முக்கியமான பணியாக கொண்டு செய்பவர்கள் இருக்கிறார். அந்த மனநிலை எங்களுக்கு மாறாவிட்டார் விமர்சனம் முக்கியம். அது ஆக்கபூர்வமான விமர்சனமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய இழிவான நிலையிலிருந்து வெளிந்து போருக்கு பிந்திய சூழலில் மீள சமூகமாக திரளக்கூடிய ஒரு வழி ஏற்படும் என்பதனை நாங்கள் அறிய வேண்டும். பொது நிறுவனங்கள் யாவும் சொத்துக்கள், எமது சொத்துக்கள். யாழ் பல்கலைக்கழகம் எனது சொத்து, பொது வைத்தியசாலை எனது சொத்து, பாடசாலைகள் எமது சொத்து, சிவபூமியும் எமது சொத்து என்ற உணர்வோடு நாங்கள் அணுகினால் அதிலே மாற்றம் பெற வேண்டும் என விரும்புபவர்கள் அதனை நடத்துகின்ற ஆளுமைகளை சிதைகுறச் செய்ய மாட்டார்கள். அதற்கான பங்களிப்பை வினைத்திறனோடு காத்திரத்தோடு விமர்சனத்தோடு செய்வார்கள். அதை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். நகர்வதன் மூலம் கலாநிதி ஆறுமுகன் ஐயா போன்ற கலரை நாம் இந்த மண்ணிலிருந்து உருவாக்க முடியும் என கூறி இந்த வாய்ப்புக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிறேன். குருவரன் அவர்களுடைய அருமையான கருத்துக்களை கேட்டீர்கள். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த சொல்லை மௌன வாசகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தவர் பண்டிதமணி கணவதி பிள்ளை அவர்கள். பெரிய பேராசிரியர் கைலாசபதி வித்யானந்தன் போன்றவர்கள் சுருக்கமாக தெளிவாக நிதானமாக ஒரு மகுட வாசகம் தேடிய போது கலாசாலை வீதியில் பண்டிதமணியை அணுகிய போது அவர்தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவர்கள். அதை அழகாக குருவன் அவர்கள் எடுத்துரைத்தார்கள்.
அதிபர்கள் ஒரு காலத்து பாடசாலை அதிபர்களை பற்றி சொன்னார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதிபர் சபாலிங்கம் அவரை பார்த்தா அந்த வேட்டு நேஷன் எல்லாம் போட்டு எப்படி பாடசாலையை நடாத்தினார்கள். அதிபர்கள் சேர்ந்துதான் மகாத்மா காந்தியை யாழ்ப்பாணத்தில் போட்டு வந்தார்கள். ஒரேந்திர சுப்பிரமணியம், என் சபாரட்னம், தம்பு, செல்லையா, ஹென்றி பேருமநாயம், இந்த அதிபர்கள் சேர்ந்து மகாத்மா காந்தியை யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்தார்கள். எனவே இன்றைய சூழல், யாழ்ப்பாணத்து சூழல், இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்திலே நன்மைகளை விமர்சித்து நல்லபடி இன்னும் இன்னும் எத்தனையோ எளிய தலைமுறைகளை இப்படியான விடயங்களில் ஆர்வமுறை செய்ய வேண்டும் என்ற அவருடைய கருத்தை வரவேற்று இப்பொழுது உங்களுக்கு மதிப்பா அந்த 3 துணைவேந்தர்கள் வந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள், கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், அடுத்து வவுனியா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வந்திருக்கிறார்கள். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. 3 பெரிய தமிழ் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் இந்த விழாவை மதித்து வந்திருக்கிறார்கள். ஒரு வேந்தரும் இங்கே வந்திருக்கிறார். வவுனியா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் இந்த அவையிலே இருக்கிறார். இப்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு இந்த வேந்தர் வெற்றிடமாக இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையிலே மிக பெருமதியாக இருக்கிறது. இப்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சகுன்ராஜா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். திருச்சிற்றம்பலம். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரதங்கோன், போதிப்பிரமன், புராரி முராரி, பொதியமுனி, காது பொறுப்படை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் போற்றுவ தையலே. இன்றைய விழாவிலே நாங்கள் தரிசிக்கின்ற செஞ்சொற் செல்வர் சாதித்த புண்ணியர். அவர் போற்றுவது எங்களுடைய கையல் நாகியாகிய துர்காம்மா. இன்றைக்கு 100 வருடங்களுக்கு முதல் அவதரித்த சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அம்மையார் அவர்கள் இந்த வெளியிலே அவர் 40 வயதாக இருக்கும்போது தோன்றிய இந்த செஞ்சொற் செல்வரை அவர் இளமை பருவத்திலே வரிந்து அழைத்து ஆலய பணியின்றி முதல் சமூக சேவை பணியை நினைத்துக் கொண்ட இந்த அன்னை திருமூலருக்கு ஒரு வழிகாட்டியாக, திசைகாட்டியாக, ஒரு உன்னத உதாரணமாக திகழ்ந்து அவரை இந்த பணிக்கு, சிவ பணிக்கு, இறை பணிக்கு அழைத்தார். நாமலேஸ்வர பெருமானுக்கும் மாவட்டப்புற பந்தனுக்கும் இடையிலே இந்த அறிவு திருக்கோயில் வளாகம் அமைந்திருக்கின்றது. அதே வேளையிலே பொக்கட்டிச்சோலில சிவபூமி அமைந்திருக்கின்றது. அறிவு கூடிய வெட்டிச்சுரக்காரன் எல்லாரும் கலைக்கலாம். செல்லத்து செல்லும் செல் செல்லும் கேட்கிறதுதான் முதலாவது படி. பின்பு படிக்க வேணும். படிக்கிறதுக்கு ஒரு வளாகம் வேணும், நூலகம் வேணும், இந்த நூலல் வேணும். இந்த திருக்குறள் எப்படி தோன்றியது, எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பது ஒருவருக்குமே தெரியாது. அற்புதம். எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்ன தோன்றிய மொழி அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு. இது சித்தம். இது அருளப்பட்ட மொழிகள் மாதிரியே இருக்கின்றது. திருவள்ளுவர் யோகி என்றே சொல்வாரு, சொல்றவர் இருக்காரு. இது சாதாரண மனிதரால் நடக்கிற காரியம் இல்லை. அவருடைய வாசியம் நேரப்படி நான் திறக்கிறது கூடாது. அவரே சொல்றார்கள், அந்த ஊசியும் தண்ணியும் கதை.
அல்லது கிணத்துல தண்ணி வைக்கும் போது விட்டுட்டு கூப்பிட்டு ஒண்ணு வந்தால் அப்படியே வாழியும் மேற்காது. இப்போ தெப்பை பற்றி இது அற்புதமான நூல். ஆனா இது வெட்டி சுரக்காதான். தனக்குவமை இல்லாதான் தான் செய்தாக்கெல்லாம் மெனக்கவலை மாற்றுறது. 3வது படி பிராக்டிஸ். 3வது படி இல்லாட்டி அது ஒண்ணுமே இல்லை. பெருமை பேசலாம். நாங்கள் பல பிறப்புகளுக்கு அப்பால பிறந்து பிறவி கடல் நீந்த தான் இந்த பிறவி எடுத்து இந்த சிவபூமியில் அவதரித்தாங்க. இந்த சிவபூமி பல அலங்காரங்களை செய்திருக்கு. நான் போர்க்காலத்தில் செம்மணி புதகுடிகளுக்கு தான் பெயர் போனது. அதனால் இந்த பிரதேசம் 30 ஆண்டுகளுக்கு முதல் பாரிய இன்னலுக்கு உட்பட்டதான். அதுவும் வர வேண்டிய ஏற்பாடு தான். இதில் எல்லாம் மூளை செய்யப்படும். நாங்களே இந்த பொடியை விடத்தாம அழிக்கப்படும். மிகவும் வேதனையோடு அழிக்கப்படும். வேதனூர் பிராயம் அறிவர் நூரை பூவேரியிலும் சொல்ற பசி துணி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் ஒரு அறிஞர். எங்களுக்கே அந்த சோதனை வேற, நிலத்துக்கு அந்த சோதனை வர புதினம் இல்லை. ஆனால் இதுல பல வயிறும் எடுத்தியமையபடி நாங்கள் மீள உருவாக்க வேண்டும். அது எங்களுக்கு மனிதருக்கு இந்த படைப்பால் அந்த இயல்பு இருக்கு. எங்களுக்கு பூமி படைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு முடிவில்லாத இந்த பிரபஞ்சத்தில் ஆதியும் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி இந்த பிரபஞ்சத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதா இந்த எவிடன்ஸும் இல்லை. அங்கு 8,000 மில்லியன் மக்கள், அதுல 700க்கும் மேற்பட்ட மொழிகள். அதுல நான் ஜால் குடா நாட்டில் இருக்கிறோம். தெய்வத்துள் ஆகானேன்னு முயற்சி மேய்கிற குலத்திலும் நான் முயன்று கொண்டே இருக்கணும். அப்ப அந்த பிராக்டிஸுக்கு தான் நான் சொல்றேன் திருமந்திரம். தனக்குவமையெல்லாம் தான் சேர்ந்தார்க்கெல்லாம் மெனக்கவலை மாற்றல் அருதென்று திருவள்ளுவர் பாடி முடியும். எப்படி செய்யறது? இது ஈஸியா. அதுதான் எங்களுடைய திருமந்திரம் சொல்றது. சிவசிவ என்கிற தீவினையாளர். நாங்க சிவத்தை போல நாங்கள் இப்ப யூனிட்டி ஆஃப் குளோபல் எங்களுக்கு மேத்தத்தை நாங்கள் ஒதுக்கி பிடிக்கணும். அது ரெக்கமெண்டட் ப்ரோசஸ். அவனவன் தன் மேத்தத்தை ஒதுக்கி பிடிக்கணும். அதுதான் இறைவனுடைய ஏற்பாட்டுலாம் திருமூலர் வடமொழி கூடு விட்டு கூடு பாய்ந்து இந்த மூல உடம்பு எடுதுன்னு சொன்னார். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாளர், சிவசிவ என்ற தேவருமாக. இந்த தேவரை நீங்க எல்லாரும் வந்து அடியோமோடு நின்னோடும் பிரிவின்ற 1000 பல்லாண்டு தான் முதல் பல்லாண்டுல பெரியாளர் இறைவனை பாடினர். இறைவனே பாடில்லை. அடியோமோடு நின்னோடும் பிரிவின்ற 1000 பல்லாண்டு தான் முதல் லிரிக்ஸ். அப்ப இந்த சிவபூமியின் தத்துவம் இந்த பெருமைப்புறையிலே சொன்னார். கொடை அது அரசு கட்டினாரு. அரசு பப்ளிக் மணியில கட்டினாரு. 2 மணியில கட்டினாரு. கொடை இந்த யூனிவர்சிட்டி நடக்கிறதா பப்ளிக் மணியில நடக்குது. நீதிமன்றம் நடக்குது பப்ளிக் மணியில நடக்குது. கவர்னர் கொடை. அடுத்த அறிவு தவம் பண்ணாரு. தவம் அறிவு உண்டு. தவம் இயல்பு தான் அறிவு. கொடை அறிவு. அடுத்தது அர்ப்பணிப்பு. திருமுருகன் சுவரவடாதையும் செய்கிற தலைமை. லீடருக்கு தெரியணும், நல்ல 3ஆம் கண் இருக்கணும். மற்றது அவர் அதை எங்களுக்கு சொல்லித்தரணும், காட்டணும், அப்புறம் அதன்படி நடக்கணும். இப்ப சிவபூமி 25 வருடங்கள் தன்னுடைய நிலையை நிறுத்தி இருக்கு, அடையாளத்தை பெற்றிருக்கு. வாழ்நாள் மேசன் தாழ்நாள் மேசன் தானே பாடி வச்சிருக்காரு. அது பற்றி நீங்க கவலைப்படுறீங்க. அதுக்கும் கொஞ்சம் பேர் இருந்தா தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எல்லாரும் ரோஸ் அப்பும் சாக்லேட் இருந்தா வீட்டையே பைத்தியம் பிடிச்சு. எல்லாம் ஸ்வீட்டா இருக்குமா, அரசுவையும் வந்து சேரணும். அப்பதானே ரமண மகர்ஷியை சொல்ற திருவண்ணாமலையில திருமுகன் அருள் அந்த மலையில இருந்து விமர்சனத்துக்கு இருக்கிற சொசைட்டியில வாழுங்க. அவன் என்ன சொல்றாங்க முக்கியமில்ல, எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரட்டும். அது எல்லாருக்கும் நடந்திருக்கு. திருவள்ளுவரை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்யற மாத்திரம் இல்லை, நாங்கள் அறிவு தளத்துல ஹியரிங் செல்வத்து செல்லன் செவிச்செல்லம், நோயிங்
புக்ஸ் அதான் இங்க அமைச்சிருக்க. செம்மணி புதவுளியா இருந்த இடம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா வந்து ஸ்ரீசரின்னு நாம் மறக்கிற திருமுகம் கட்டிட்டு போக அதை அர்ப்பணிப்போட பாதுகாக்கணும். அர்ப்பணிப்போட பாதுகாக்கணும். கட்டு கட்டுன்னு கட்டலாம். உங்க ஜனாதி மாளிகை கட்டிக்கிற பேதான் முடியுது. டேரக்ட் ரம்பாட கொடுக்க போற தெரியா என்ன குடியிருக்க வேண்டிய தெரியா. இப்படி ஆக்கிற மிஸ்டேக் பண்ணலாம். அப்ப கட்டுறது முக்கியம் இல்லை, நிறைய கட்டலாம். யாழ்ப்பாணம் முழுத்தும் 3 என்ன ஃபாரின்ல இருக்கிற டயஸ்பராஸ் இன்வெஸ்டர் கவர்மெண்ட் 5 ஹோம் வேண்டி வச்சிருக்காரு. கட்டுங்க. அதோட சேர்ந்து அந்த சிஸ்டம் குருவரஞ்சன சிஸ்டம் சஸ்டைனபிலிட்டி அது உங்க நீங்க அந்த திருமுருகன் சார் 60-65 வயது ஆண்டிட்ட அடுத்த இளைஞர் வரணும், போகணும். எல்லையில்லா இனிய கருணையினால் எந்த ஆளும் முருகா குருபெறா சொல்ல சொல்ல இனிக்கும் தூய தமிழ் தந்த மாவை கந்தா இடத்துக்கு வேண்டிய பாட்டு. அப்ப இந்த தமிழ் எங்க இருந்து வந்தது? எங்களுடைய 2 விதமான அறிவு இருக்கு. ஒன்று மேலே ஏறி போற அறிவு, அதான் ஐரோப்பிய உலகம், மேற்கத்திய உலகம், அசெண்டிங் நாலேஜ் மற்றும் டிசெண்டிங் நாலேஜ். மேலே இருந்து வராது, அது மெட்டாபிசிக்கல். உங்களால ப்ரூவ் பண்ண இயலாது. உங்களோட புலன்களுக்கு அப்பாற்பட்டு சிவசிவ 2 தீவிரமான தீவிரி எங்க இடக்கண்டு தெரியாங்களுக்கு எங்களோட பேரான எங்களோட தீவிர சிடி ஸ்கேன் எம்டி ஸ்கேன்ல வருமா? அது தீவினை இல்லாம ஒன்றுமே இல்லை. அது பாவம் சொல்லி எல்லா இடம் பாவம் டெபினிஷன். சிவடியை சிந்திக்கும் திருப்பதி சிவஞானம் அரமாக்கும் பாங்கின் உண்மையில்லா கலைஞானம். நாங்கள் இருந்தால்தான் அதை பண்டு பண்ணணும். அப்ப துர்கா அம்மன் சார் நீங்க உதவி அபிராமி அந்தாதிய போயிட்டு வச்சிருக்கிறார். ஐயா நடந்தபடி நாளை கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அரண் செய்ய உண்மையும் போட்டியும் எழுதி வச்சிருக்கிறார். கூட்டங்களை பூனம் 14 நன்றை வரையிலும் கீதை அங்க 100 பாட்டு. நான் துர்க்கையில பெருவேற மூத்தியில கும்பிடுறேன். அதுல இருந்து அதை படிச்சு கொண்டு எனக்கு எல்லாம் இல்லாம சொல்லி ஒரு ஒண்டர்ஃபுல். எனக்கு இந்த துணைவேந்தர் அவர்களால் கிடைச்ச ஒரு பேக்கேஜ் இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து கலக்கிறது. சிவபூமி இந்த கீரிமலை புனித பிரதேசம் சிவபூமியின் சென்டர் கருவரமாளி. உங்களுக்கு தெரியாது, ரங்கராஜன் ஒரு சீஃப் செக்ரட்டரி நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். முருகன் சார் தெரியும், திருமுருகன் சார் தெரியும். அவர் பொன்னால வரதராயனோட சம்பந்தப்பட்டார். ரங்கராஜன், வரதராஜன், பூனராஜன் பிரதர்ஸ். அவர் சொல்லுவார் எனக்கு, ஸ்ரீ இந்த இடம் இந்த சமுத்திரம் சும்மா இடம் இல்லை. இப்ப கும்பமேளா நடக்குது. இது 400 கோடி மக்கள் போறார்களா? 400 மில்லியன் 40 கோடி மக்கள். திருவேணி சங்கமம் அங்க சங்கமிக்குது. ஒருக்கா இருந்து எழுப்பினா மூக்க பிடிச்சு கொண்டு நாங்கள் எங்கள்ட பிதுக்கடம் செய்தான் போறோம். சும்மா இருந்து எழும்புங்க. இந்த திருவடி சங்கம் கடலுக்குள்ளால் ஓடுதான், முள்ளுக்கு நீர் ஓடும். இந்த திருவடி நிழல் இந்த கடல்ல இருந்து இந்த இடத்துல இன்னைக்கு சிவபூமியில 3ஆவது நிகழ்வு நான் கலந்து கொள்றேன். ஒன்று முதலாவது அவர் செய்தது இந்த கீரிமலை பிரதேசம் விடுவிக்கப்பட்ட போது முதலாவது இந்த நேவியோட கஷ்டப்பட்டு இந்த மடத்தை கட்டி வாரம் சாப்பிட்டு போகணும். பசி இருந்தா 10 பறக்கும் அந்த மடம். அதுவும் ஸ்ரீசகரம் தாங்கினர். நவுலேஸ்வரத்துக்கு பின்னால முதியோர் இல்லை. அப்ப நான் பாடினேன், துப்புடியாரை சேர்வெல்லாம் பின்பு சோறுடத்து துணையாவார் என்று. நல்லவனை சேர்ந்தா அப்புறம் நானும் சோர்ந்து போயிருக்கேன். முதியோர் இல்லத்துக்கு அப்படியே புக் பண்ணான். ஒப்புடைய நாயிலும் உன்னை அடைந்தேன் அன்று நீ ஆணைக்கு அருள் செய்தமே. நான் இதை கேளுங்க, எப்ப வந்து நலியும் போது நான் உன்னை நினைக்க மாட்டேன். மாமசன் கடைசியா கோமாதானே நினைக்கிறாள். அப்படி கோமான கனவே எத்தனை வருஷமே நினைக்கிறாள். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமான அவருள்ளானே. பெரியாளர் பாருங்க, அப்போதைக்கு இப்போதே நாங்கள் நவலேச்சதுக்கு மாவட்ட கும்பாசம் நடக்க போகுது. சேட்ட துர்க்கம்மனுக்கு மாவட்ட பெரிய லவ் முருகன் போயிருவேன். எத்தனையோ விழாக்கள் நடக்கும். தனியே இந்த தியரியோட இல்லாதேங்க.
கூடி விழாக்களை கொண்டு உற்சவங்களை கொண்டாடி எங்கட இளைஞர்களை எடுத்துக்கொண்டு போய் சும்மா விடுங்க, இந்த பூமியில உள்ளவன் எல்லாம் செழிப்பான். இது ஒரு பெரிய காலத்தால் உயர்ந்த நிலம். என்னுடைய குருமா சந்திர யோகசுவாமி பிறந்த இடம், அப்படி பெரிய அறிஞர்கள் துவங்கின இடம், முனிவர்கள் இருந்த இடம், எத்தனையோ ஆச்சிரமங்கள் சமாதிகள் சொல்லுவார். இங்க இதை பற்றி கலைக்க யூடியூப்ல இருக்கு. எங்களுடைய ஜனாதிபதி மாளிகை புகையில்கள் எத்தனை சமாதிகள், எத்தனை சிவலிங்கங்கள். அப்படியான ஒரு புண்ணிய பூமியில இந்த நிகழ்வுல அடியோமோடு நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு சிவரன் நெடுங்காலம் வாழ்ந்து சிறந்து இந்த சிவபூமி தயாரம் சொன்ன மாதிரி 3 பில்லர்ஸ் கொண்ட அறம் அர்ப்பணிப்பு. தொண்டர் இல்லாம அர்ப்பணிப்பு இல்லை. தொண்டு செய்யாத என் பாதம் தொழாமல் பண்டு செய்தால் உடனோ இல்லோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால் கைரோகமோ செய்தவங்க. நன்றி, வணக்கம். பேராசிரியர் அவர்கள் அருமையாக தன்னுடைய பாணியிலேயே வளமை போல சுவையாக வாழ்த்துரை வழங்கினார்கள். அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த அழகான சிவபூமி திருக்குறள் வளாகத்தை அமைத்த கட்டிட ஒப்பந்தக்காரர் திரு செல்வகுமார் சூரிய அவர்களை மேடைக்கு வருமாறு வேண்டுகிறேன். இப்பொழுது என்னுடைய உபதலைவர் டாக்டர் பேரானந்தராஜா அவர்கள் தங்க சங்கிலி அணிந்து குறுகிய காலத்திலே இவ்வளவு சிறப்பாக கட்டி முடித்த இந்த கலைஞரை கௌரவிக்க வைப்பார். திரு செல்வகுமார் அவர்கள் ஆர்கிடெக்ட் குணசிங்கம் அவர்கள் வரைந்த அந்த வரைவுக்கு அமைய மிக அற்புதமாக இந்த திருக்குறள் வளாகத்தை மனம் வைத்து கட்டினார்கள். நேற்று நள்ளிரவு 2 மணி வரை வேலை நடைபெற்றது. அவருடைய மழை வந்த போதிலும் மிகவும் தன்னுடைய சொந்த வீடு கட்டுவது போல அவர்கள் மிகவும் பெருமதி வாய்ந்த பொருட்களை தேடி கொண்டு வந்து இந்த நல்ல முயற்சியை செய்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கும் நன்றி உடையோம், அவரை பாராட்டுகிறோம். அதில் ஆச்சரியம் என்னவென்றால் கண் தெரியாத பிள்ளைகள் படிப்பதற்கான அவர்களுடைய எழுத்துநடை புத்தகத்தையும் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். யாருமே செய்ய முடியாத வேலை கடந்த பல மாதங்களாக திருக்குறள் வேற்றுமொழி மொழிபெயர்ப்புகளை தேடி எடுத்த பெருமை வரை சாரும் 39 நூல்களை டெல்லியிலிருந்து நேற்றைய தினம் கொண்டு தகட்டிலே பதிவு செய்தவர். சிங்கள உரை நூலை கிழக்கு இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர் ரகுவரன் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இப்பொழுது கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் இதற்கு பொன்னாடை பற்றி கவனிப்பார். சிவஜீவன் அவர்களுடைய சேவை மகத்தானது. சிவபூமி மியூசியத்தில் இருக்கிற அவ்வளவு புகைப்படங்களும் இவர்தான் சேகரித்து தந்தவர். நாங்கள் சொல்லுகின்ற பெரும் பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பவர். அவரை நாங்கள் இந்த வேளையிலே சான்றோர் முன்னிலையிலே கவனிக்கின்றோம்.